இது 10 நிமிஷம் வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம கடவுளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வீடியோ போடுறதுல நான் தமிழ் சார் பிபி அப்படின்னு த அப்படிலாம் போடுறேன் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நான் புரிய வைக்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ நான் தமிழ் சார், நான்னா இல்லை, நோ, ஆன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? தமிழ் சார்னா இப்போ என் பேர் தமிழ் சார்னு வச்சுக்கோங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் பேரை வச்சுங்க, நான் அப்படின்னு. சரிங்களா? மாம்டட். இப்போ மாம்டட் மனம் என்னன்னா, இப்போ நடக்கிற சண்டை, ஒவ்வொரு உயிரும் உயிர் தான். அது எந்த எதிரியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அண்ணன் தம்பிங்க. மாம்டட் பொதுவான உலக மக்கள் அனைவரும் யாருக்கும் எந்த தீங்கு வந்தாலும் அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கெல்லாம் யார் மனசு போர் வேணாம் அப்படின்னு நினைக்கிதோ, அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்டட் மனசு தான் அது. சரிங்களா? மாம்டடை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்புறம் தி பி பி த, இது என்னன்னா திரு தமிழ் பிக் பாஸ். அதாவது திரு பிக் பாஸ் தமிழ். அதாவது இவங்கெல்லாம் தமிழில் இருக்காங்க நமக்குள்ள. இது நல்லவன் கெட்டவன், கெட்டவனுக்குள்ள நல்லவன், நல்லவனுக்குள்ள கெட்டவன் எடுத்துங்க. பெண்ணுக்குள்ள ஆண், ஆணுக்குள் பெண்ணு மாதிரி 4 வகையாக பிரிச்சுங்க. அப்போ இப்போ பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கு இந்தியாக்காரங்க செத்தா சந்தோஷம், இந்தியாக்காரங்களுக்கு பாகிஸ்தான்காரங்க செத்தா சந்தோஷம். நீங்கள் சந்தோஷப்படாட்டியும் வெளிப்படையாக படுற மாதிரி நடிக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே வச்சுங்க என்ன வேணாலும். ஏன்னா அது நாட்டின் சட்டம். அப்போ வலுக்கட்டாயமாக நம்ம இதுக்குள்ளே மாட்டிட்டு முழிக்கிறோம். அதனால தான் 5, 6, 7, 8 திரு தமிழ் பிக் பாஸ். இங்கே நம்பர் பார்த்துங்க. சரிங்களா? 1, 2, 3, 4 மாம்டேடு. அதுக்கு கீழே நம்மளை பெற்ற அப்பா அம்மா. அப்பா அம்மாவோட மனநிலைன்னா, ஐயோ என் புள்ள, யார் செத்தாலும் அப்பா அம்மா மட்டும் பதறுவாங்கல்ல. இந்த 10க்குள்ளே தான் இன்ஃபினிட்டி, இந்த 10க்குள்ளே தான் அடங்கும். அப்புறம் இந்த போரை பற்றி யார்கிட்டையாவது பேசுறது, விவாதம் பண்ணுறதா இருந்தால் உலக நியூஸ் பார்த்துட்டு பண்ணுங்க. அதுதான் பொருத்தமாக சரியாக இருக்கும். சரி, ஓகே. மாம்டேடுக்கு வருத்தம். சரி, நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம், அப்படிலாம் பெரிய விஷயங்க. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து என்னை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று ஒன்றா விலாவரியாக சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற மொத்த ஆன்மீகம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மீகங்கள் அனைத்தும் நான் டோட்டலாக ஒரு ஜீரோக்குள்ளே ஒரு சிம்பிளாக முடிக்க போகிறேன். இப்போ இந்த உலகத்தில் 600 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒரே இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே இறைவன். ஆனால் பிரச்சனை அது இல்லை. ஒரே இறைவன் யாருடைய இறைவன்? முஸ்லீம்களுடைய இறைவனா, கிறிஸ்தவர்களுடைய இறைவனா, இந்துக்களின் இறைவனா, இன்னும் எத்தனை மதங்கள் இருக்கு, அவங்க இறைவனா? ஒரே இறைவன் தான். ஆனால் எந்த இறைவன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தத்தில் இல்லை எனும் இறைவன். இறைவன் இல்லை. பார்க்கறது கண்ணு இல்லை, கேட்கறது காது இல்லை, எதுவுமே இல்லை. அவன் இல்லை, டோட்டலி இல்லை. அதுக்காக நீங்கள் நினச்சிடாதீங்க இறைவன் இல்லை, மஜா தான், நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எந்த தண்டனை இல்லை. இறைவன் இல்லை. அந்த இல்லை என்பவனிடம் மன்னிப்பு கேட்க தான் நம்ம மாம்டேடு வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்தை நம்ம அறிவில் பயணம் செய்து காலகாலமாக வழி நடத்துகிறாங்க. யார் அவங்க அறிவு கட்டுக்குள்ளே வராங்களோ அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ என்னைய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ரொம்ப டேஞ்சர். நீங்கள் எல்லாமே ஒளியில் பதிவாயிட்டு இருக்கு, நல்லது கெட்டது எல்லாமே. அப்போ நீங்கள் செய்கிற தப்பு பாவம் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கும். அவங்க உங்களை மட்டும் பதிவாங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், இல்லை உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியத்தினால கூட நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளையை அவங்க பழிவாங்குவாங்க, உங்கள் பேர பிள்ளைங்களை பழிவாங்குவாங்க ஜெனட்டிக் முறையில். ஸோ அவங்கக்கிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்க தொடர்ந்து நல்ல விஷயங்களை தொடர்ந்து நல்லவர்கள் மூலமாக, தூதர்கள் மூலமாக, அப்படி இப்படின்னு நிறைய பேர். ஆனால் இது எல்லாமே வந்தவர்கள் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒருவர், வானவர், இவங்க அவங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அறிவில் தான் கொடுக்குறாங்க. நம்ம அறிவில் இந்த சயின்ஸும் இது ஒத்துக்கும். அறிவுக்குள்ள ஒரு பார்க்குற சக்தி இருக்குது. இப்போ கனவு வருதுன்னு வச்சுங்க. எப்படி வருது? அந்த ஒளியில் பயணம் செய்கிற விஷயம் தான் நம்ம தூங்கும் போது, அது நம்ம மூளையில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒலிகள் எல்லாம் கனவு வருது. இந்த கனவு கூட அர்த்தம் தெரியாது. நான் அதான் சொல்கிறேன், ஒளியில் பயணம் செய்து எல்லாம் நடக்கிற விஷயம். அதனால நீங்கள் இங்கே மூடி மறைக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ கடவுளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடவுளை 2 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று இருக்கிற கடவுள், ஒன்று இல்லை என்னும் கடவுள். அப்போ இருக்கிற கடவுள் அப்படின்னா
நான் மாம்டட் அப்படின்னு சொல்றேன். அதாவது உலக மக்களின் மாம்டட். அவங்க இருக்கிற கடவுள். அது அவங்களுக்கு அப்புறமா இல்லைன்னு போனீங்கன்னா அந்த இல்லை எனும் இறைவன். ஏன்னா அவங்க இல்லை எனும் என்பனால்தான் அவங்க உருவானது, படைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு 0 செகண்டில் நடந்து முடிஞ்ச விஷயம். அது நடந்து அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கப்புறமும் இல்லை, இவங்களை உருவாக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களை அடிக்கிறேன். அடித்த உடனே நான் அடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அந்த அடினால வலிச்சு நீங்கள் ஆணு கூட கத்தலாம். இதுவும் நம்ம கேட்கலாம். ஆனால் அந்த வலிக்குது, அந்த வலி எப்படி இருக்கும் காட்டுன்னு சொன்னால் நான் மறுபடியும் உங்களை திரும்ப அடிக்கணும். அதாவது வலியை பார்க்கணுன்னா முன்னாடி உள்ளவங்களுக்கு அடித்து தான் காட்டணும், இப்படி தாண்டா வலி அப்படின்னு. அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஒன்று செயல் கண்ணுக்கு தெரியுது, அதோடைய விளைவு கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? அதே மாதிரி இறைவன் அந்த செயல் நம்ம கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு நம்மலாம் இருக்கிறோம்னா அது விளைவு நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளாம் இருக்கிறோம், அப்போ அங்கே ஒரு செயல் நடந்திருக்குது, அது கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? இந்த 2 விஷயம் இருக்கு, 2 பார்வை இருக்கு. இப்போ உங்க கையை வெட்டி தனியா வச்சுட்டா உங்க அறிவு உங்க கண்ணு சொல்லும் அது என் கையின்னு. ஆனா உங்க கை சொல்லாது இது என்னுடைய உடம்புன்னு. அப்ப 2 வித்தியாசம் இருக்குது ஒரு விஷயத்துல. அப்ப இறைவனை நீங்க பார்க்கணும்னா அதை நான் எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பிளேன் பறக்கும் தான், ஆனா அது நிலால போக முடியாது, அதுக்கான ராக்கெட் செஞ்சாகணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில வரணும். அப்ப நீங்க இறைவனை பார்க்கணும்னா நான் பார்க்குற இறைவனை உங்களுக்கு இப்படி பாருங்கன்னு காட்ட தான் முடியும் தவிர இதுதான் இறைவன் நான் காட்ட முடியாது. நீங்க உங்க கண்ணால உங்களுக்குள்ள நீங்க போய் பார்க்கணும். அப்போ நீங்க உங்களுக்குள்ள கண்ணை மூடிட்டு ஒரு இருட்டறையில கற்பனை செய்து எதுவுமே இல்லைன்னு ஒரு நினப்புக்கு வாங்க. நீங்களும் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லைன்ற எல்லாத்தையும் நீங்க மைனஸ் பண்ணிட்டு இல்லைன்னு ஒன்று பார்க்கும்போது இப்போ நீங்க உங்க மனநிலையில எதுவுமே இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த இல்லை என்பவன் தான் இறைவன். அப்ப நீங்க அந்த இல்லையிலேருந்து இதுதான் இல்லைன்ற இறைவனா அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு நிமிஷம் உங்களை சிந்திக்கும் போது உங்க அறிவு மட்டும் தனியா வேலை செய்யும். உங்க ஆழ்ந்த அறிவு, அந்த அறிவு தான் மாம்டட். அதுக்கப்புறமா நீங்க மேல வந்தீங்கன்னா அப்புறம் நீங்க வந்துடுவீங்க, இந்த உலகமே உங்ககிட்ட வந்துடும், சொந்தம் எல்லாரும் வந்துடும். இப்படிதான் இறைவனை நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க தான் பார்க்கணும். நான் சொல்லலாம் இப்படிதான்னு. சரிங்களா? அப்போ அந்த இல்லை என்னும் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாம்டட் வந்தாங்க. வந்த பிறகு மனிதர்கள் சுயநலத்துக்காக தப்பு செய்ய 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 அவங்க பனிஷ்மெண்ட் முறையில் மதங்களில் தண்டனையில் கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ இறுதியாக நிற்கிறது இஸ்லாம். அவங்க மதம் மாறவும் முடியாது, அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ கடவுள் அப்படின்ற இன்னொரு இருக்கக்கூடிய இறைவன் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா அதுவும் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா, ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே தேடினா நிறைய விஷயங்கள் தேடலாம். நம்ம தூங்கும் போது எப்படி இதயம் துடிக்குது, அது எப்படி, இது எப்படி நடக்குது, நம்ம இல்லைன்ற இடத்துல தூங்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு காலைல எழுந்ததும் எல்லாம் வருது. அப்போ இல்லாமல் அவ்வளோ நேரம் எப்படி இருந்தோம், அந்த நேரம் நம்மளை இயக்குனது யாரு, அப்படிலாம் நீங்கள் நினச்சி 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 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தும் நீங்கள் பின்னோக்கி போயிட்டே இருக்கணும் உங்கள் அப்பா அம்மான்னு. ஏன்னா வேற வழி இல்லை. அப்படி போனாதான் உங்களுக்கு கரெக்டான விடை கிடைக்கும். அப்போ மொத்த உலக மக்கள் அனைவருமே அப்படி போனாங்கன்னா கடைசியில் நீங்கள் என்ன வேணால் பெண்ணு வச்சு கூட நீங்கள் கணக்கு பண்ணீங்க, கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி வரும், இது மூலமாக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த முற்றுப்புள்ளி தான் மாம்டட். அதன் மூலமாக தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அப்போ எனக்கு புள்ள எப்படி ஒஸ்தியோ அதே மாதிரி மாம்டேடுக்கு உலக மக்கள் அனைவரும் புள்ள, அதனால அவங்களுக்கு ஒஸ்தி அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வரும். சரிங்களா? அப்போ அவங்க மொத்தம் உலகத்தையும் வழி நடத்துறாங்க, நம்ம குடும்பத்தை வழி நடத்துகிறோம். இந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு கிராமமாக மாறுது, கிராமம் ஊராக மாறுது, ஊர் நாடாக மாறுது. இப்படி உலகம் விரிஞ்சி இருக்குது. அதே உலகத்தை தூரம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக தெரியும். அப்போ இப்படி தான் நீங்கள் கடவுளையும் இறைவனையும் பார்க்கணும். சரிங்களா? இதை வச்சு தான் நீங்கள் தொடர்ந்து என்னை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே உள்ள ஆன்மீக குழப்பங்கள் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா தலைப்பு போட்டு சொல்லுவேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள்.